இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன குழந்தனாரே, வெளியே வேலையா போனீங்களா? ரொம்ப களைப்பா இருக்கீங்க போலயே. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் வேணா போட்டு தரேன். பால் அடுப்புல தான் கிடக்கு. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் போய் போட்டுட்டு வரேன். சரி, சக்கரை கம்மியா போடணுமா இல்ல தூக்கலாவா? ஐயோ அண்ணி, பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க உட்காந்து கணக்கு வழக்கு பாருங்க. நான் வெளியே இப்பதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். என்ன குழந்தனாரே, ஆசையா மதனே காப்பி போட்டு தரேன்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றீங்களே. சரி, இன்னும் நீங்க என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா பாக்கலையோ? ஐயோ சிச்சி சிச்சி, அப்படிலாம் இல்லைங்க அண்ணி. என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? அப்படியே நான் ஒதுக்கி வச்சாலும் நீங்க இந்த வீட்டால் தானே, அதை யாராலையும் மாத்த முடியுமா? நீங்க தான் உங்களோட ஃபுட் பிரிண்ட்டை இந்த வீட்டில் ரொம்ப ஆழமா பதிச்சிட்டீங்களே. அப்புறம் மதியம் உங்க கையால கன்ஃபார்மா சாப்பிடுறேன். இப்ப காஃபி வேணாம். இவன் பேச்சுல ஒரு நக்கல் தெரியுதே. இவன் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாதே. என்னவா இருக்கும்? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு போறான் திடீர்னு? சொல்லுங்கண்ணே. ராணி, அந்த மாறன் அதான் அவன் குழந்தை நம்ம ஊருக்கு வந்தாமா. ஊர்ல ஒருத்தரை விடாம எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிச்சான். ஓஹோ, அப்புறம்? நீ தான் எங்களுக்கு ஏற்கனவே காசு கொடுத்து எப்படி பேசணும்னு சொல்லி வச்சிருக்கியே. நீ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாரும் அப்படியே பேசிட்டோம். ஆனாலும் அவனுக்கு ஏதோ உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. இதை சொல்லலாம் தான் உனக்கு கால் பண்ணேன். சரிம்மா ராணி, நான் வச்சிடுறேன். சரிங்கண்ணே. ஓ